எலிடோர். முன்னொரு காலத்துல இங்கிலாந்து நாட்டுல எலிடோர்னு பேர் கொண்ட ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான். அவன் பெரியவனானதும் அவனை மத குருவாக்குறதா இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட இருந்து அவனை பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா மதகுரு சொல்லி கொடுக்கற இடத்துக்கு அவன் போனான். அங்க அவன் ஏபிசி படிக்கவும் கத்துக்க முடியும், அதே சமயத்துல எழுதவும் கத்துப்பான். ஆனா உண்மை என்னன்னா அவன் ரொம்பவே சோம்பேறியான ஒரு பையன். அவன் எல்லாத்தையும் ஸ்லோவாவே பண்ணுவான். அதே மாதிரி அவன் ஒரு லெட்டரை எழுத கத்துக்கிட்டான்னா இன்னொரு லெட்டரை அவன் மறந்துடுவான். சோ அதனால பாத்தீங்கன்னா அவனோட கத்துக்கிற திறன் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. இத மதகுரு பார்த்த உடனே அவனுக்கு எழுத்துக்களை புரிய வைக்க எத்தனையோ வழிமுறைகளை கையாண்டாங்க. ஆனா எதுவுமே சரிப்பட்டு வரல. அதே மாதிரி போக போக அவனுக்கு கத்து கொடுக்க நிறைய வழிமுறைகளை கையாண்டாங்க. இது எல்லாத்தையும் எலிடோரால சகிச்சிக்க முடியல. அதனால அவன் சொன்னா, நிறுத்துங்க, தயவு செஞ்சு எல்லாத்தையும் நிறுத்துங்க. அப்புறம் அழுதுகிட்டே அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி வெளியில வந்தான். இந்த மாதிரி படிப்பை பாதியிலே விட்டுட்டு ஓடி வந்தா கண்டிப்பா இது அவங்க அம்மாவுக்கு பிடிக்காதுன்ற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால வேற வழி இல்லாம அவன் நேரா காட்டுக்குள்ள போயிட்டான். அவன் 2 நாள் தொடர்ந்து ராத்திரி பகலுமா ஓடிக்கிட்டே இருந்தான், ரொம்ப பசியோடையும் தாகத்தோடையும். கடைசியா ஒரு வழியா அவன் ஒரு மரத்தடி கிட்ட வந்து சேர்ந்தான். அந்த மரத்துக்கு பக்கத்துல நதி ஓடையும் இருந்துச்சு. ரொம்ப சோர்வோட மயக்கத்தோட அவன் அந்த மரத்தடியிலேயே உக்காந்துட்டான். அப்போ திடீர்னு 2 குள்ள மனிதர்கள் அவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஹலோ, உன்னை பார்த்தா எங்க வயசு பையன் மாதிரி தெரியுது. நீ எங்க கூட வா, உன்னை விளையாட்டு நிறைஞ்ச அருமையான இடத்துக்கு கூட்டிட்டு போறோம். எலிடோர் கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சான். என்னால இதுக்கு மேல என் வீட்டுக்கு போக முடியாது, அதனால இவங்க கூட போறேன். உடனே எலிடோர் அவங்கள பின்தொடர்ந்து போனான். முதல்ல அவன் ஒரு இருட்டு குகைக்குள்ள அவங்களோட நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச தூரத்திலேயே அவனோட கண்ணுக்கு ஒரு அழகான நாடு தெரிஞ்சது. அழகான இயற்கை காட்சிகள் கொண்ட ஒரு அரண்மனையும் அங்க இருந்துச்சு. உண்மையிலேயே அது கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சி. அங்க சூரியன் எப்பவுமே பிரகாசிக்காது. வானத்துல மேகங்கள் எப்பவும் தெரிஞ்சுகிட்டு இருக்கும். பகல்ல அந்த இடத்துல சூரியனும் தெரியாது, அதே மாதிரி நிலாவும் நட்சத்திரமும் தெரியாது. அந்த குள்ள மனிதர்கள் அவனை ராஜா கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அப்ப ராஜா அந்த பையனை பார்த்து, நீ எங்க இருந்து வந்தேன்னு கேட்டாரு. நான் இங்கிலாந்துல இருந்து வரேன், என்ன அங்க படிக்க சொல்றாங்க. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுமா, எனக்கு பிடிக்கலனாலும் பண்ண சொல்றாங்க. உண்மையிலேயே இது சுவாரஸ்யமா இருக்கே. நாங்க அந்த மாதிரி இங்க எதுவுமே பண்றது இல்ல. ஆனா நீ எப்பவுமே என் பையன் கூட தான் இருக்கணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? எலிடோர் தலையாட்டிட்டு அந்த இடத்த விட்டு போனான். அப்புறம் எலிடோரும் ராஜாவோட பையனும் நல்ல நண்பர்களானாங்க. மத்த குள்ள மனிதர்களோட சேர்ந்து இவங்க 2 பேரும் எல்லா கேம்ஸையும் விளையாடினாங்க. அவங்க தலைமுடி நல்லா அழகா கழுத்து வரைக்கும் நீண்டு இருந்தது. அங்க சின்ன சின்ன குதிரைகள் இருந்தது, எல்லாமே கழுதை அளவுதான் இருந்தது. அதோட அவங்க ஆடோ கோழியோ மீனோ எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க குங்குமப்பூ போடப்பட்ட பாலை தான் குடிச்சாங்க. அவங்க வாழ்ற விதம் எப்படி வித்தியாசமா இருக்கோ அவங்களோட எண்ணங்களும் ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும். அவங்க எந்த சத்தியமும் பண்ண மாட்டாங்க, அதே நேரத்துல பொய்யும் சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நேர்மையா வாழ்ந்தாங்க. அது மட்டும் இல்ல, மனுஷங்க பொய் சொல்றது, கஷ்டப்படுறது, அடுத்தவங்களை ஏமாத்துறத பார்த்து சிரிச்சாங்க. அவங்க நல்லவங்களா இருந்ததுனால கடவுளை அவங்க வேணுனதே கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவங்க எல்லாருமே வாழ்க்கையில உண்மையை நேசிச்சவங்க. ஆனா எது எப்படியோ எலிடோர் அங்க நல்லா நேரத்தை கழிச்சான். நாட்கள் கடந்து போச்சு. உடனே அவனுக்கு வீட்டுக்கு போகணும்ன்ற எண்ணம் வந்துச்சு. ஏன்னா அவன் சைஸ்ல இருக்கிற மனுஷங்களை பார்க்க ஆசைப்பட்டான். அவன் உடனே ராஜா கிட்ட போய் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வர்றதுக்கான அனுமதியை அவர்கிட்ட கேட்டான். ரொம்ப சந்தோஷம், தாராளமா நீ போகலாம். ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் திரும்பவும் நீ இங்க வருவன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு போ. அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருவேளை நீ சொன்னபடி நடந்துக்கலன்னா அதுக்கப்புறம் எந்த காலத்திலயும் இந்த இடத்துக்கு உன்னால வரவே முடியாது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கற மகாராஜா, நான் திரும்ப வருவேன். இப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு எலிடோர் அங்கிருந்து கிளம்புனான். அந்த குள்ள மனிதர்கள் அந்த இருட்டு வழியையும் அப்புறம் காட்டு வழியையும் கடந்து அவன் வீட்டுக்கு போறதுக்கு உதவி செஞ்சாங்க. அங்க அவனுக்கு குட் பை சொல்லிட்டு அங்கிருந்து மாயமா மறைஞ்சிட்டாங்க. எலிடோர் அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான். அவனை பார்த்ததும் அவங்க அம்மா கையில வச்சிருந்த பாத்திரத்தை கீழே போட்டுட்டு நேரா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சாங்க. நீ எங்கடா போயிருந்தே தங்கமே?
ஏன் இப்படி நடந்துக்கிட்ட? நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நீ எங்கடா போயிருந்த? கேக்குறேன்ல, சொல்லுடா தங்கம், சொல்லு. அதுக்கப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையும் எலிடோர் அவங்க அம்மா கிட்ட சொன்னான். இத கேட்டதும் அவங்க அம்மா ஆச்சரியத்துல ஆடி போயிட்டாங்க. அதோட அவங்க பையன் திரும்ப வந்ததுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். போனது போகட்டும், நீ போய் நல்லா குளிச்சிட்டு வாப்பா. உனக்கு பிடிச்ச சாப்பாட்டை நான் சமைச்சு வைக்கிறேன், சரியா? ஏய், திரும்பவும் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாட்கள் கடந்து போச்சு. இப்ப திரும்பவும் எலிடோர் குள்ள மனிதர்கள் வாழும் இடத்துக்கு போற நேரம் வந்துருச்சு. அவன் அவங்க அம்மா கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். முடியாது, உன்னை நான் எந்த இடத்துக்கும் போக விட மாட்டேன். இத பாரு, நீ என்னோட பையன். எலிடோர் அவங்க அம்மா கிட்ட அவன் கொடுத்த வாக்க பத்தி சொன்னான். கொடுத்த வாக்க நிறைவேற்றி ஆகணும்னு சொன்னான். அவனோட அம்மா பயங்கரமா அழுதாங்க. எலிடோர் போயிட்டு திரும்ப வந்துடுறேன்னு அவங்க அம்மா கிட்ட வாக்கு கொடுத்தான். அப்புறம் எலிடோர் பாதி நாள் குள்ள மனிதர்கள் கூடயும் பாதி நாள் அவங்க அம்மா கூடயும் வாழ்ந்து வந்தான். எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மாவை பார்க்க அவன் வரும்போது அந்த குள்ள மனிதர்கள் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்த அந்த மஞ்ச பாலை பத்தி சொன்னான். உடனே அவங்க அம்மா அந்த பால் தங்கமா தான் இருக்கும்னு முடிவு பண்ணாங்க. அதனால அவங்கிட்ட அவங்க அடுத்த தடவை என்ன நீ திரும்ப பார்க்க வரும்போது அந்த பாலை கொண்டு வான்னு சொன்னாங்க. நல்லா யோசிச்சு பாரு மகனே, அது கிடைச்சா நம்ம வாழ்க்கையே மாறிடும். இத நீ எனக்காக செஞ்சே ஆகணும், கண்டிப்பா செய்யணும். என்னால முடிஞ்சத கண்டிப்பா செய்வேம்மா. அப்புறம் அந்த இடத்துல இருந்து அவங்க அம்மாவை பார்க்க போற நேரம் வரும்போது அவன் என்ன பண்ணான்னா, அங்க விளையாடிக்கிட்டு இருந்த அந்த மஞ்ச பாலை அவன் கையில எடுத்துக்கிட்டு அவன் வந்த வழியே பார்த்து வேகமா ஓடினான். அவன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சத்தத்தையும் கேட்டான். ஹே, ஒழுங்கு மரியாதையா அதை கொடுத்துட்டு போ. அந்த குள்ள மனிதரின் தளபதி அவன் பக்கத்துல மெதுவா தான் நடந்து போய்கிட்டு இருந்தாரு. எலிடோர் கையில பாலை வச்சுக்கிட்டு ஓடினதை பார்த்த உடனே அந்த தளபதி அவனை துரத்திக்கிட்டு பின்னாடியே ஓடினாரு. எலிடோர் எப்படியோ அந்த மரத்தை விட்டு வெளியே வந்த பிறகு திடீர்னு தவறி விழுந்துட்டான். அந்த பாலம் கையை நழுவி போயிடுச்சு. ஆனா எல்லாமே தாமதமாயிடுச்சு. அந்த பால் அவன் கையை விட்டு போனதும் இல்லாம அந்த மரமும் அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. ஆனா பல வருஷங்கள் திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு அவன் தேடி வந்தோம் கூட அவனால் அந்த மரத்தை கண்டுபிடிக்க முடியல. அந்த குள்ள மனிதர்கள் உலகத்துக்கும் போக முடியல. அவன் குள்ள மனிதர்களோட சந்தோஷமா விளையாடின நாட்கள் எல்லாம் கையை விட்டு போயிடுச்சு. சில காலங்களுக்கு பிறகு திரும்பவும் அவன் படிக்கிறதுக்காக போனான். அவன் மதகுரு ஆகிறதுக்கான படிப்பையும் படிக்க ஆரம்பிச்சான். அவன் மிகப்பெரிய அறிவாளியா ஆனதுனால மக்கள் அவன்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு போனாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போக எலிடோரும் பெரியவனானா. அவனுக்கு பயிற்சி கொடுத்த மதகுரு டேவிட் அவன்கிட்ட பேசிட்டு போக வந்தாரு. இங்க பாரு எலிடோர், நீ இங்க என்ன கத்துக்கிறதுக்காக வந்தியோ அத நீ ரொம்ப நல்லாவே கத்துக்கிட்ட. இப்ப நீ ரொம்ப அழகான ஒரு வாலிபன். உண்மைதான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எந்த காலத்திலயும் எனக்கு வலிய கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். குள்ள மனிதர்கள் பத்தின எல்லா கதையையும் அப்பதான் எலிடோர் அவர்கிட்ட சொன்னான். அந்த குள்ள மனிதர்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவங்க பால திருடினதை நினைச்சு உண்மையிலேயே வருத்தப்படுறேன். நீ ஏன் கடைசியா ஒரு தடவை திரும்ப முயற்சி பண்ணி பார்க்க கூடாது? ஏன்னா நிஜமாவே நீ பண்ண தப்புக்காக இப்ப வருத்தப்படுற இல்லையா? அதனால நீ அவங்கள பார்க்கணுன்ற கனவு ஒரு வேளை நிறைவேறலாம். நான் மனப்பூர்வமா தான் மன்னிப்பு கேக்குறேன். ஆனா அவங்கள கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் பல வருஷம் முயற்சி பண்ணிட்டேன். என்ன நம்பி எலிடோர், உன்னை விட எனக்கு நிறைய விஷயம் தெரியும்பா. நான் சொன்னதை நீ நம்பி போ. கண்டிப்பா நீ அவங்கள கண்டுபிடிப்ப. இப்படி டேவிட் சொன்னதை கேட்டதும் எலிடோருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவன் அங்கிருந்து கிளம்பி திரும்பவும் காட்டுக்குள்ள போனான். அவனே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த மரத்தை திரும்பவும் அவன் பார்த்தான். அது கம்பீரமா நிக்கிறத பார்க்கும்போது அது பல வருஷமா அங்க இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. இந்த மரம் இது இங்கேயே தான் இருக்கு. அவரு சொன்னது கரெக்ட் தான். எலிடோர் கொஞ்சம் கூட தாமதிக்காம அந்த மரத்துக்குள்ள நடந்து போனான். பழைய மாதிரியே இருட்டு குகைய கடந்து போனான். அவன் சுரங்கத்தோட அந்த பக்கம் போனதுமே அங்க குள்ள மனிதர்கள் எப்பவும் போல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். இத்தனை வருஷத்துல அங்க எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. நான் திரும்பவும் வந்துட்டேன். அவன் நண்பர்களை தேடி அந்த இடத்தை நல்லா சுத்தி பார்த்தான். அவங்க எல்லாருமே ஒரு தோட்டத்துல உட்காந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாரும் கொஞ்சம் வளர்ந்திருந்தாங்க. எலிடோர், நீ இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? இத்தனை வருஷம் நீ ஏன்பா எங்களை வந்து பார்க்கவே இல்ல? நீ எங்களை சுத்தமா வெறுத்துட்டியோன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் தெரியுமா?
எலிடோர் அவங்க கிட்ட அவங்கள எங்கெல்லாம் தேடினன்ற விஷயத்த சொன்னான். அது மட்டும் இல்ல, அவனால சுரங்கத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னான். அப்பதான் இந்த மாதிரி பண்ணிருக்கணும். பரவாயில்ல, இருக்கட்டும், நீ திரும்ப வந்துட்டல, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். எனக்கும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப ராஜாவை பார்த்து அன்னைக்கு அந்த மஞ்சபாலை திருடிட்டு போனதுக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். உடனே அங்க இருந்து ராஜாவை பார்க்க போனான். ராஜா கிட்ட அவன் மன்னிப்பும் கேட்டான். இங்க பாருப்பா, நீ மன்னிப்பு கேட்டதை நினைச்சு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்ல, உன் மேல எனக்கு ஒரு தனி அபிப்பிராயமும் இருக்கு. அதனால நான் உன்னை கண்டிப்பா மன்னிக்கிறேன். அத கேட்டதும் எலிடோருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ராஜாவுக்கு திரும்பவும் நன்றி சொல்லிட்டு அவன் நண்பர்களை சந்திக்க போயிட்டான். டேவிட், நம்மளோட திட்டம் வேலை செஞ்சிருச்சு. இத்தனை வருஷமா நீங்க அவனை பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க பாருங்க, உண்மையிலேயே அவர் ரொம்ப நல்ல பையன். திரும்பவும் அவனை இங்க அனுமதிச்சதுக்கு நன்றி. குள்ள மனிதர்களும் எலிடோர் கூட சந்தோஷமா விளையாடினாங்க. இதுல இருந்து எலிடோர் ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்கிட்டான். அதாவது, யார் நம்ம மேல அதிக நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாம செஞ்ச தப்புக்கு நாம மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம்.